வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம நருட்டோ இம்பேக்டில் இருக்கக்கூடிய செகண்ட் மிஷனை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிஷனில் எப்படி விளையாடுறது அப்படிங்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம பழகிட்டோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம இப்போ கக்காஷி கூட தான் ஃபைட் பண்ண போகிறோம். எதுக்காகனா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கக்காஷி வந்து மறுபடியும் நம்மளோட எபிலிட்டி ட்ரெயின் பண்ணுறதுக்காக நம்ம கூட பேட்டில் பண்ணுவாப்பில். அதுதான் அந்த பெல் ட்ரைனிங்கு. ஸோ அதில் கக்காஷியை தோக்கடிச்சு அந்த பெல்லை வந்து கைப்பற்றணும். அதுதான் இந்த மிஷினு. ஸோ இது அப்படியே ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி வரும். ஸ்டோரி லைனில் எப்படி நருட்டோஸ் இப்படின்னு ஆரம்பிக்குமோ அதே மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கக்காஷி மாதிரியே 2 பேர் இருப்பாங்க, கக்காஷியோட க்ளோனு. ஸோ அந்த க்ளோன் கூட ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணணும். அந்த க்ளோனை தோக்கடிச்சதுக்கப்புறம் தான் ரியல் கக்காஷி கூட நம்ம வந்து பேட்டில் பண்ண முடியும். கூடவே நமக்கு துணைக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்களா, சாக்குரா தான். துணைக்கு இருக்கிறாரா இல்லை அவனால தான் நமக்கு பிரச்சனையான்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. அந்த கேரக்டரை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு வருதுப்பா. அவளை பற்றி இனிமேல் நான் பேச விரும்பல. அப்புறம் கமெண்டில் நம்மளை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க சாக்குரா ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ நேராக கதைக்கு வரும். ஸோ கக்காஷி வந்து சிடோரி யூஸ் பண்ணி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காப்புல. நானும் சப்ஸ்டியூஷன் ஜூட்ஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு இருந்தேன். சக்கராவும் தீர்ந்து போச்சு. சக்கரா தீர்ந்து போனதுக்கப்புறம் நான் என்னால் எந்த ஒரு நின்ஸும் யூஸ் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் போய் சக்கராவை லோட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துடும் அடிக்கிறதுக்கு. சரி, நம்ம நார்மல் டைஜுட்ஸுவே யூஸ் பண்ணி தோக்கடிச்சிடும் அப்படின்னு தோக்கடிச்சாச்சு. ஒரு கக்காஷியை தோக்கடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் சாக்குரா வந்து இன்னொரு கக்காஷி கூட பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அவளை எந்த அளவுக்கு தோக்கடிச்சிருக்கான்னு தெரியல. ஸோ ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சாக்குராவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போவோம். இதில் என்ன விஷயம்னா, சாக்குராவுக்கு ஃபுல் லைஃப் போனாலும் நம்ம விஷயம் வந்து தோற்றுருவோம். ஸோ 2 பேருமே ஃபுல் லைஃப் வந்து குறையாமல் இருக்கணும். அதான் மேட்ரு. ஸோ ஒரு க்ளோனை தோக்கடிச்சாச்சு. அடுத்த க்ளோனை நம்மளை போட்டு சிடோரி போட்டு சாவடிக்குது. சரி, அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ணியாச்சு. ஜெயின் ரஷிங்கன்னு யூஸ் பண்ணி அப்படியே கக்காஷிக்கு ஒரே அடி. அவ்வளோதான், க்ளோன் வந்து செத்து போச்சு. ஸோ அடுத்து ஒரிஜினல் கக்காஷி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து தேடி போகணும். ஒரிஜினல் கக்காஷியை கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் தான் ரியல் பேட்டிலே ஆரம்பிக்குது. ஸோ இந்த கக்காஷி ரொம்ப பவர்ஃபுல்லு. ஸோ அதனால் தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் தான் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் போய் அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அல்டிமேட் மூவ் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது சாக்குரா குறுக்கு வந்து மொத்தத்தையும் சொதப்பிட்டா. சரி, ஃபஸ்ட்டு ஒரு ரசிங்கனை போடுவோம், அதுக்கப்புறம் நம்மளோட அல்டிமேட் மூவ் ட்ரை பண்ணுவோன்ட்டு கரெக்டாக மாற்றிட்டாங்க கக்காஷி. அதில் அந்த மூவை யூஸ் பண்ணி அடித்ததில் ஆல்மோஸ்ட் பாதி லைஃப் வந்து அதில் போயிடும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி, மறுபடியும் அதே மாதிரியே நம்ம வந்து அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா சக்ரா வந்து தீந்துருச்சு. ஸோ சக்ராவை கொஞ்ச நேரம் லோட் பண்ணுவோம். அது வரலாம் சாக்குரா சமாளிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்ட்டு சக்ராவை வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லானதுக்கப்புறம் போய் அடி பொழந்து கட்டிடுவோம் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் ஃபஸ்ட்டு ரசிங்கன் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி ரசிங்கன்லேயே லைஃப் வந்து பாதி போயிடுச்சு. பாதி போனதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்பெஷலான ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அதில் கொடுக்குற பட்டன்ஸ் எல்லாம் அழுத்தினோம்னா இந்த ஃபைட் சீன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரையாங்கிள் மறுபடியும் ஒரு கேன்சல் பட்டன் அழுத்த சொல்லுது. நம்ம அதே மாதிரி அழுத்தினோன்னு வைங்களேன், இந்த கிராஃபிக்ஸில் வேறு லெவலில் வரும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே ரியலிஸ்டிக்காக ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டும். இந்த பக்கம் நான் ரசிங்கன் யூஸ் பண்ணேன். சாக்குரா வந்து அவளோட ஃபிசிக்கல் டென்டை யூஸ் பண்ணேன். அப்படியே வேறு லெவலில் பேட்டில் காமிச்சிருப்பாங்க. கிராஃபிக்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். ஒரு வழியாக இந்த பேட்டிலில் கக்காஷியை தோக்கடிச்சு இந்த மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் மிஷினும் கம்ப்ளீட்டட். இந்த மிஷினில் அந்த பெல்லையும் வந்து கைப்பற்றியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாக்குரா கூட சேர்ந்து மிஷினை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மிஷினில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துங்க கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்.